This video sponsored by BuyMode Shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Thank you. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம். இன்று நான் உங்கள் முன் பேச விரும்பும் தலைப்பு நம் அன்றாட உணவுகளில் சிறிதளவு இடம்பெற்றாலும் அதன் மருத்துவ குணம் பெரிதாக உள்ள ஒரு உலர்பழமான பிஸ்தா பற்றியதாகும். பிஸ்தா என்றால் பிஸ்டாசியா வேரா என்ற மரத்தில் இருந்து பெறப்படும் ஒரு சிறந்த விதை உணவாகும். இது பழமையான காலங்களில் இருந்து மனிதன் பயன்படுத்தி வந்துள்ள உணவுப் பொருள். இது முதன்மையாக ஈரான், துருக்கி, அமெரிக்கா, சீனா மற்றும் சிரியா போன்ற நாடுகளில் அதிகமாக விளையப்படுகிறது. இந்த மரங்கள் வறண்ட மற்றும் உலர்ந்த நிலங்களில் வளர்த்தல் சிறப்பாக நடக்கிறது. ஒரே மரம் 100 ஆண்டுகள் வரை வாழக்கூடியது என்பது ஆச்சரியமாக இருக்கலாம். பிஸ்தாவின் தோற்றம் மற்றும் சுவை. பிஸ்தா என்பது வெளியில் ஒரு வறண்ட தோலுடன் காணப்படும். அந்த தோலை உரித்து பார்த்தால் உள்ளே பச்சை அல்லது மஞ்சள் கலந்த விதையை காணலாம். அதன் சுவை இனிமையானதாகவும் கொறிக்கும் தன்மை கொண்டதும் ஏனைய உலர் பழங்களிலிருந்து தனித்துவமுடையதாகவும் இருக்கும். இது வெறும் சிற்றுண்டி அல்ல. இன்று பல இனிப்பு வகைகளிலும் பேக்கரி மற்றும் ஐஸ்கிரீம்களிலும் முக்கிய இடம் பெற்றிருக்கிறது. ஒரு கேக் பிஸ்தா சிறு துண்டுகளால் அலங்கரிக்கப்பட்டால் அது பார்ப்பதற்கே ரசிக்கத்தக்கதாக இருக்கும். பிஸ்தாவின் ஊட்டச்சத்து மற்றும் நன்மைகள். நார்ச்சத்து மற்றும் புரதம் அதிகம். ஜீரண சக்தியை மேம்படுத்துகிறது. சிறுநீரகங்களின் செயல்பாட்டை தூண்டுகிறது. நல்ல கொழுப்பு. பிஸ்தாவில் உள்ள ஒமேகா 3 மற்றும் ஒமேகா 6 கொழுப்புகள் இதய நலத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றன. வைட்டமின் இ, B6 தோல், முடி, நரம்பு மற்றும் நோய் எதிர்ப்பு சக்திக்கேற்ப பணியாற்றுகின்றன. லூட்டின், சேயாசாந்தின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கண் பார்வையை பாதுகாக்க உதவுகின்றன. இரத்த அழுத்த கட்டுப்பாடு. பிஸ்தா இரத்த நாளங்களை நெகிழ்வாக வைத்திருக்கிறது. இது இரத்த அழுத்தத்தை குறைக்கும். மனநலம். இதில் உள்ள B6 நரம்பு செயலில் தூண்டுதலாக செயல்படுகிறது. மன அழுத்தம் குறைவதற்கும் பிஸ்தா உதவுகிறது. பிஸ்தா நம் உணவுகளில் நம் வீட்டில் இருந்து திருமண விழாக்கள் வரை பிஸ்தா ஒரு முக்கிய உணவாக பயன்படுத்தப்படுகிறது. பாயாசம், அல்வா, ரப்ரி, ஐஸ்கிரீம், கேக் என எந்த இனிப்பாக இருந்தாலும் பிஸ்தா சேர்க்கப்படுகிறது. மேலும் உணவு கடைகளில் இன்று பிஸ்தா பால், பிஸ்தா பான குடிநீர், பிஸ்தா லட்டு போன்றவையும் கிடைக்கின்றன. இது உணவின் சுவையை மட்டும் உயர்த்தாமல் அதனுடன் நலத்தையும் கொடுக்கும். மருத்துவ நலன்கள். மனநல மேம்பாடு. B6 மற்றும் இரும்புச்சத்து காரணமாக மூளை செயல்பாடு மேம்படுகிறது. இரத்த சுத்திகரிப்பு. பிஸ்தா சிறுநீரகங்களை தூய்மையாக்கி உடலில் சேமிக்கப்பட்ட கழிவுகளை வெளியேற்றுகிறது. மழுங்கிய இரத்த நாளங்களை திறக்க உதவும். முதுமையை தாமதப்படுத்தும். இது மிகவும் முக்கியமான கேள்வி. அளவுக்கு மிஞ்சலாமா? பிஸ்தா சத்தும் சுவையும் கொண்ட உணவு என்பதால் பலர் அதிகமாக சாப்பிடுவார்கள். ஆனால் ஒரு நாளில் 5 முதல் 10 பிஸ்தா வரை சாப்பிடுவதே போதுமானதாகும். அதிகமாக சாப்பிட்டால் உடல் வெப்பம், வாய்ப்புண், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் உண்டாகும். நன்றி.